கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே முகாமிட்டிருக்கும் யானைகளை காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்முகில் இணைகிறார். கார்முகில், விவரங்கள். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் வருடந்தோறும் தமிழகத்திற்குள் இடம்பெயர்வது வாடிக்கையாக கொண்டுள்ளது. இதே போலதான் இந்த ஆண்டு 100க்கும் மேற்பட்ட யானை கூட்டங்கள் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து ஜவளகிரி வனப்பகுதி வழியாக தேன்கனிக்கோட்டை, ஓசூர் மற்றும் ஊடேதுர்க்கம் போன்ற வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ள யானை கூட்டங்கள் இரவு நேரங்களில் அவ்வப்போது வெளியேறி அங்குள்ள விளைபயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனை விரட்ட வேண்டும் என விவசாயிகள் பல்வேறு முறை கோரிக்கை வைத்தாலும் அவர்கள் அவ்வப்போது வனத்துறையினர் யானைகளை விரட்டி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை யானை கூட்டங்கள் மரகட்டா வனப்பகுதியிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட யானைகள் வனத்துறையினர் உதவியுடன் ஹாலலி வழியாக கஸ்பா வனப்பகுதிக்கு விரட்டினர். அப்போது அந்த யானை கூட்டங்கள் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சாலையை கடந்து சென்றனர். இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் சிலர் செல்போனில் எடுத்துக்கொண்டு இருந்தனர். ஒரு சிலர் அந்த வழியாக சென்ற ஒரு வாகன ஓட்டி தற்போது அந்த வீடியோவாக எடுத்து வைரலாகியுள்ளார். இது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நேரத்தில் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்முகில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.